Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஃபாலோ பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் கேம் பிளே ஸ்மூத்தாகி சிஸ்டம் நாட் ரெஸ்பாண்டிங் அண்ட் ஸ்லோ ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பனிங் இஷ்யூஸை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவில் காட்டுற ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய சிஸ்டமில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற ஃபுல் ரேமையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய கேம் பிளேவை ஸ்மூத் பண்ணி சிஸ்டமுடைய நாட் ரெஸ்பாண்டிங் அண்ட் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்லோ அப்படிங்கிற இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் சிஸ்டமில் மெமரி கம்ப்ரெஷன் எனபிளாக இருந்தால் அதை எப்படி டிசேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் சிஸ்டமில் மெமரி கம்ப்ரெஷன் எனபிளாக இருந்தால் அதை டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் பவர் செல்லில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். disable -mm agent space -dc என்ற கமெண்டை ரன் பண்ணுங்க. ஸோ இந்த கமெண்டை ரன் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி மெமரி கம்ப்ரெஷன் எனபிளாக இருந்தால் இந்த கமெண்ட் மெமரி கம்ப்ரெஷனை டிசேபிள் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி டிசேபிளாக இருந்தால் இந்த மாதிரியான எரர் வரும். அண்ட் இந்த மெமரி கம்ப்ரெஷன் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. தென் விண்டோஸ் சிஸ்டமுடைய ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை ஓப்பன் பண்ணி லோக்கல் மெஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் கரண்ட் கண்ட்ரோல் செட் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கண்ட்ரோல் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் செஷன் மேனேஜர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக மெமரி மேனேஜ்மெண்ட்ன்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் விசிபிளாக இருக்கிற ஃபைல்ஸில் கிளியர் பேஜ் ஃபைல் அட் ஷட்டவுன்ன்ற ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி வேல்யூ டேட்டாவை 0லேருந்து 1 மாடிஃபை பண்ணுங்கள். அடுத்ததாக லார்ஜ் சிஸ்டம் கேட்ச் என்ற ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி வேல்யூ டேட்டாவை 0லேருந்து 1 மாடிஃபை பண்ணுங்கள். தென் அடுத்ததாக sysdm.cpl என்ற ஃபைலை ரன் பண்ணி சிஸ்டமுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அட்வான்ஸ்டு செக்ஷனில் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சேஞ்ச் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வர்ச்சுவல் மெமரி ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்லி மேனேஜ் பேஜிங் ஃபைல் சைஸ் ஃபார் ஆல் டிரைவர்ஸ் என்ற ஆப்ஷன் உங்களுடைய சிஸ்டம்லையும் செலக்ட் ஆயிருந்தால் அந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற ரேமுடைய சைஸை கால்குலேட் பண்ணி இங்கே மேனுவலாக ஆட் பண்ணணும். ஸோ என்னுடைய சிஸ்டமில் 8GB ரேம் இன்ஸ்டால் ஆகிருக்கிறதால 8GB ரேமுடைய வேல்யூவை இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இனிஷியல் சைஸில் சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற ரேமுடைய சைஸை ஆட் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் சைஸில் சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற வேல்யூவை 2 மல்டிபிள் பண்ணி இங்கே ஆட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் 4GB 8GB 12GB 16GB அண்ட் 32GB ரேம் யூஸ் பண்ணுற யூசர்ஸாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற இனிஷியல் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் உடைய கால்குலேஷன் வேல்யூவை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு செட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ண அப்புறம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் உடைய ரீஸ்டார்ட் நவ் அண்ட் ரீஸ்டார்ட் லேட்டர்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுடைய சிஸ்டமில் ரீஸ்டார்ட் லேட்டர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டமுடைய சர்வீசஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சிஸ்டமில் ரன் ஆகிற சர்வீசஸ்லேயே பேக்ரவுண்ட் ப்ராசஸில் ரன் ஆகி ரேமை மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணுற சர்வீசஸை டிசேபிள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக சிஸ் மெயின்ன்ற சர்வீஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை ஓகே பண்ணுறதால சிஸ் மெயின் சர்வீஸை டிசேபிள் பண்ணலாம். அடுத்ததாக விண்டோஸ் சர்ச் சர்வீஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்டாப் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி அப்ளை ஓகே பண்ணுறதால விண்டோஸ் சர்ச் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணலாம். ஸோ சிஸ்மெயின் சர்வீஸ் அண்ட் விண்டோஸ் சர்ச் சர்வீஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணுறதால சிஸ்டமில் அன்வான்ட் அண்ட் மேக்ஸிமமாக ரேம் யூட்டிலைசேஷனை ஈஸியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அதனால் உங்களுடைய சிஸ்டமில் இந்த சிஸ்மெயின் சர்வீஸ் அண்ட் விண்டோஸ் சர்ச் சர்வீஸ் ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக delete temporary files இருந்து சர்ச் பண்ணி சிஸ்டமுடைய ஸ்டோரேஜ் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டவுன்லோட்ஸ் என்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணாமல் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற கேட்ச் அண்ட் டெம்பரரி ஃபைல்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணலாம். தென் டெம்பரரி ஃபைல்ஸையும் டெலீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய கேம் பிளே சிஸ்டம் நாட் ரெஸ்பாண்டிங் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்லோ ஓப்பனிங் இஷ்யூவை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோவில் காட்டின ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.